அண்ணாமலை திமுகவுடைய ஒரு ரகசிய கூட்டணியில இருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்பு டிஜிபியை பத்தி அவரு தான் ஒரு குற்றச்சாட்டு முன்வை. எதுக்கு இது மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டார். வேற யாரு கேட்டாங்க சொல்லுங்க? அவருடைய உள்கையா இருந்தா அவர் இதெல்லாம் பேசுவாரா? ஏன் பேசியிருக்காரு? அப்ப அதுல இருந்து உங்களுக்கு தெரிய வேணும். அப்போ அட்லீஸ்ட் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து யாராவது கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ல. டிபேன் போனாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இப்ப லிஸ்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்க அண்ணாமலையை எதிர்த்துட்டு வருதுனால இப்ப என்ன ஆகி போச்சு, கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்ற சினரியோவை கிரியேட் பண்றது இன்னைக்கு அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு வைப்பவர்கள் தான். ஓ டிடிவி தினகரன் வெளில வந்தார், செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கினாங்க. ஓபிஎஸ் அது ரைட், அவர் போயிட்டாரு. இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் வரல. அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களை பத்தி கேட்கும் போது இது மாதிரி டிடிவி தினகரன் போது அவர் என்ன சொன்னாரு, ஏதோ ஒன்று சம்திங் அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாருங்க. நயினார் அவர்களும் அதானே சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? டிடிவி தினகரன் அவர்கள் போகும்போது கருத்து சொல்ல முடியாதுன்னு சொன்னார் நயினார். மற்றபடி செங்கோட்டையன் அவர்கள் விஷயத்துல அவர் ஒரு கருத்து சொல்லி, அப்போ எல்லாருக்குமே அதிமுக பலமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. முன்னாள் தலைவர், இன்னாள் தலைவர் எல்லாருக்கும். அதனால தானே அமித்ஷா அவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்க்கும்போது அனுமதி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் தான் சொன்னார். அப்போ ஒரு கட்சியில இருந்து பிரச்சனை பண்ணியிருக்கார், கெடு விதிச்சிருக்கார், அவரை நீக்கிறாங்க, அவரை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அது ஒரு பேட்சப்புக்கான முயற்சியாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா? இல்லாம கட்சியில குழப்பம் உடைக்கிற மாதிரி இவரை வச்சு ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா அப்ப எடப்பாடி கூட்டணியை உடைச்சிருப்பார். அப்ப ஏதோ சமரசம் பேசுவதற்காகத்தான். அப்ப மறுபடியும் தெரியுது, மேலிடம் வரைக்கும் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்புறாங்க. மாநில தலைமை மட்டும் இல்ல, தேசிய தலைமையும். அப்புறம் இவர் கூட்டணியை உடைக்கிறார் அப்படின்னு சொன்னா இதுல என்ன லாஜிக் இருக்கு?